அப்புறம் காக்கலா சாண்ட்விச். அதுக்கேற்ற மாதிரி காக்கலா, ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர், சீஸ், பெப்பர். காக்கலாவை எடுத்துட்டு ஆனியன் எடுத்துட்டு பீட்டி போட்டுட்டு ஸ்ட்ராபெரி கப் கேக். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, 1 கப் அரைச்ச சுகர், 1 கப் 2 முட்டை, பேக்கிங் பவுடர், பால், அதுக்கப்புறம் எண்ணெய், ஸ்ட்ராபெரி எசன்ஸ். வாங்க நம்ம முட்டையை எடுத்து ஊற்றி பீட் பண்ணிப்போம். சர்க்கரை எடுத்து நம்ம உள்ள போட்டுப்போம். அடுத்தது எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கோங்க. பால் எடுத்து ஊற்றிட்டு பீட் பண்ணுங்க. 2 சொட்டு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போடணும். இதை ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்து உள்ள போட்டு பீட் பண்ணுங்க. கப்கேக் ட்ரேல கப்கேக் லைனரை வைக்கணும். அவன்ல 180 டிகிரிஸ்ல 15 மினிட்ஸ் வைக்கணும். நம்மளோட டேஸ்டியான கேக் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு என்னோட சிஸ்டரை கூப்பிட்டு போறேன். சாப்பிட்டு